இந்த அமேசான் செல்லர் அக்கௌண்டோட சேலை ஒரே மாசத்திலே 40 to 50% வரையும் இதோட சேலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். இதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணோம், இதை எப்படி அச்சீவ் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட செல்லர் அக்கௌண்டோட சேலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆர்டரே வரலனா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை கண்டினியூவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில கீ மெட்ரிக்ஸ்லாம் அமேசானில் இருக்குது. இதை வச்சு நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளங்கிறத ஈஸியாகவே ஃபைன் பண்ணி அதை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட அமேசான் அக்கௌண்ட்டுக்கு ஆர்டர் வரணுங்கிறதுக்கு முன்னாடி நிறையா ஆடியன்ஸ்கிட்ட போய் உங்களோட ப்ராடக்ட்டை சேர்க்கணும். நிறைய பேர் உங்கள் ப்ராடக்ட்டை பார்த்தா மட்டும்தான் இது ஆர்டராக கன்வெர்ட் ஆகும். இதை வந்து நம்ம அமேசானில் பேஜ் வியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வச்சு ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். நீங்கள் அமேசானில் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரிப்போர்ட் செக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். இதில் ஓவராலாக உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ பேஜ் வியூஸ் வந்துருக்குன்னு பார்க்க முடியும். இல்லைனா இண்டிவிஜுவல் ஏஎஸ் இன்வைஸ்னாலும் நீங்கள் இதை நோட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ பேஜ் வியூஸ் வந்திருக்குன்னு பாருங்க. என்னோட ப்ராடக்ட்டுக்கு வந்து மொத்தமே ஒரு 100 பேஜ் வியூஸ் தான் வந்திருக்கு, இல்லைனா என் ப்ராடக்ட்டுக்கு வந்து மொத்தமே ஒரு 200 பேஜ் வியூஸ்லாம் வந்திருக்குன்னா இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பேஜ் வியூஸை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்னா இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எஸ்இஓ. உங்கள் ப்ராடக்ட்டுக்கான ப்ராப்பரான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட் இது எல்லாமே நீங்கள் கரெக்டான கண்டென்ட் கொடுத்தீங்க, அமேசான் அல்காரிதம் வந்து ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து அமேசான் சர்ச் ரிசல்ட்ல நிறையவே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதனால ஆர்கானிக்காவே நிறைய கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்க்க முடியும். இது இல்லாமல் இன்னொரு இந்த ப்ராப்பராக உங்களுக்கு இந்த எஸ்இஓலாம் எப்படி பண்ணணும்னு தெரியலனா ஆல்ரெடி இதுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது எல்லாமே செக் பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட இல்லாமல் நிறையவே ஹை சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டை மினிமமாக உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்ஸ் இல்லைனா பேக் அண்ட் சிஸ்டம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஆட் பண்ணாலே போதும், ஓரளவு நம்மளோட அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராகவே எஸ்இஓ ஆகிடும். இதனாலே நமக்கு ஆர்கானிக்காவே ஒரு சில பேஜ் விசிபிலிட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் இது இல்லாமல் இன்னொரு ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எஸ்இஓவாக இருக்கட்டும், இந்த எஸ்இஓ வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணி அமேசான் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கப்புறமா சர்ச் ரிசல்ட் வரதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இந்த எஸ்இஓங்கிறது லாங் டர்ம் ப்ராசஸ். நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ண தான் நிறையவே வியூஸ் நம்மளால கொண்டுட்டு வர முடியும். ஆனால் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன்ஸ். ஒரே கிளிக்கில் கூட உங்களால் நிறைய வியூஸ் கொண்டுட்டு வர முடியும். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட்டுக்கு விசிபிலிட்டிஸ் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அமேசானில் பிபிசி கேம்பெயின் ரன் பண்ணுங்க. இதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டட் கேம்பெயினாக இருக்கட்டும், மேனுவல் கேம்பெயினாக இருக்கட்டும், இல்லை பர்டிகுலர் கீவேர்டை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ண போறீங்களா இருக்கட்டும், ஜஸ்ட் அந்த கேம்பெயின் டைப்பை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டெய்லி பட்ஜெட் எவ்வளோ கொடுக்க போறீங்களோ அதை மட்டும் செட் பண்ணி அந்த கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணால் போதும் 24 ஹவர்ஸ்க்குள்ள அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டினியூவாக ஷோ ஆகும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட பேஜ் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா உங்களோட பேஜ் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். இந்த மாதிரியான மெத்தட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆர்கானிக்காகவும் இருக்கட்டும், இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவும் உங்களோட பேஜ் வியூஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதனால உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டேன், என்னோட பேஜ் வியூஸும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலுமே எனக்கு ஆர்டரா கன்வெர்ட் ஆகல. இதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னா இதுக்காக நம்ம அடுத்த மெட்ரிக்ஸ் பார்க்க போறோம். உங்களோட பேஜ் வியூஸ்ல எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, இது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆவரேஜா உங்களோட லிஸ்டிங்கா இருக்கட்டும், இல்லை ஓவரால் அக்கௌண்ட்டுக்கா இருக்கட்டும், இல்லைனா 3000 4000 பேஜ் வியூஸ் இருக்கு. ஆனா எனக்கு வந்து அதுக்கான ஆர்டரா கன்வெர்ட் ஆகல. என்னோட ஆர்டர் வந்து மொத்தமே ஒரு 50 ஆர்டர் தான் இருக்கு, 60 ஆர்டர் தான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களோட லிஸ்டிங் விசிபிலிட்டிஸ்ல எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, அது கரெக்டாக தான் இருக்கு. இருந்தாலுமே எனக்கு ஆர்டராக கன்வெர்ட் ஆகலன்னு நினைச்சீங்கன்னா அடுத்ததான் நீங்க பார்க்க போற மெட்ரிக்ஸ் என்னன்னா சிடிஆர். சிடிஆர்ங்கிறது கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவோம். இந்த கிளிக் த்ரூ ரேட்டை கண்டிப்பா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இந்த கிளிக் த்ரூ ரேட்னா என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல பேஜ் விசிபிலிட்டிஸ், ஒரு 100 பேர்கிட்ட கொண்டுட்டு போய் உங்களோட ப்ராடக்ட்டை காட்டுது. அந்த 100 பேர்ல எத்தனை பேர் உங்க ப்ராடக்ட்டை கிளிக் பண்றாங்கிறதா நம்ம சிடிஆர்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் அமேசான்லேயே போய் உட்டன் டாய்ஸ்னு சர்ச் பண்றோம்னு வச்சுக்கலாம். இதுல உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் ஷோ ஆகும். இந்த எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்க கிளிக் பண்ண போறதில்ல, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தான் கிளிக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எத்தனை வாட்டி சர்ச் ரிசல்ட்லயோ இல்லை அமேசான் ஹோம் பேஜ்லயோ நம்ம ப்ராடக்ட் ஷோ ஆகி அதில் எத்தனை பேர் கிளிக் பண்றாங்கிறதா கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவோம். இந்த கிளிக் த்ரூ ரேட்டை கண்டிப்பா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இந்த கிளிக் த்ரூ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணனா தான் அமேசான் இன்னும் நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் உங்க ப்ராடக்ட்டை 100 பேர்கிட்ட போய் அமேசான் காட்டுது, யாருமே கிளிக் பண்ணலனா அடுத்த 100 பேர்கிட்ட காட்டுறதுக்கு உங்க ப்ராடக்ட்டை ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணும். உங்களோட காம்படிட்டர் அதே கேம்பெயின் நீங்க செட் பண்ணி வச்சிருக்கிற கேம்பெயினே வச்சிருக்காரு, இல்லைன்னா ஆர்கானிக்கா நீங்க செட் பண்ணி வச்சிருக்கிற கீவேர்டே அவரும் வச்சிருக்காருன்னா அவரோட ப்ராடக்ட் தான் அமேசான் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கும். உங்களோட ப்ராடக்ட்டை அமேசான் அல்காரிதம் இக்னோர் பண்ணிடும். அதனால நீங்க கிளிக் த்ரூ ரேட்டை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இந்த கிளிக் த்ரூ ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். மெயினாக இந்த கிளிக் த்ரூ ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா உங்க ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜ் தான். ஏன்னா சர்ச் அமேசான்ல சர்ச் பண்ண உடனே டைட்டில பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜ் தான் பார்ப்பாங்க. இந்த மெயின் இமேஜ் உங்க காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே யூனிக்கா இருக்கு, இல்லைன்னா ரொம்பவே அட்ராக்டிவான கலர்ல உங்க ப்ராடக்ட் இருக்கு, மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது
உங்கள் மெயின் இமேஜ் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்பேஸ்லையுமே உங்கள் ப்ராடக்ட் இருக்குன்னா இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறையவே கிளிக்ஸ் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு அடிஷ்னல் டிப்ஸ் என்னன்னா, உங்கள் ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் இருக்கிற மாதிரி பாருங்க. மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டுமே நார்மலாக தான் இருந்துட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த வாட்டர் டிஸ்பென்சர் வந்து உங்கள் காம்படிட்டர் எல்லாமே நார்மலாக அதோட ஃபோட்டோஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து அட்ராக்டிவாக அதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹேண்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா அந்த வாட்டர் டிஸ்பென்சரை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஃபில் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்ஷனாக இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்கள் ப்ராடக்ட்டை ரொம்பவே யூனிக்காக காட்டும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னா, உங்கள் ப்ராடக்ட்டோட டைட்டில். கஸ்டமர் வந்து உங்களோட ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜை பார்த்த உடனே நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, உங்களோட டைட்டில் தான் பார்ப்பாங்க. அதனால டைட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 90 வேர்ட்ஸில் மேக்ஸிமம் உங்கள் ப்ராடக்ட் பற்றி எவ்வளோ டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ண முடியுமோ அந்த அளவு டிஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை ஹை சர்ச் வால்யூம் கீவேர்ட் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராடக்ட்டோட ரேட்டிங்காக இருக்கட்டும், ப்ரைஸிங்காக இருக்கட்டும், இதுவுமே டிசைட் பண்ணும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கிளிக்ஸ் வரணுங்கிறத. அதனால இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட சிடிஆர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த சிடிஆர் வந்து 0.4 இல்லை 0.5 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்கள் லிஸ்டிங் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா 0.32 இந்த மாதிரி ரொம்பவே கம்மியான வேல்யூ போனுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட சிடிஆர் வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னா இதுக்கான மீனிங். இந்த சிடிஆர் வேல்யூ நீங்கள் எங்கே பார்க்கலாம், அதே மாதிரி அமேசானில் வந்து மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ரிப்போர்ட்லேயே கூட பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணாலும் சரி, அதில் இருக்கிற மேலே இருக்கிற கீ மெட்ரிக்ஸில் நீங்கள் வந்து சிடிஆரும் செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் கிளிக்ஸ் வருதுங்கிறதையும் உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஷோ ஆகலன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் மேனுவலாகவே கால்குலேட் பண்ணலாம். உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்திருக்கு, அதில் எத்தனை பேர் உங்கள் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணிங்கனாலே ஈஸியாகவே இதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இதுவரையும் பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 மெட்ரிக்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு ஆர்டராக கன்வெர்ட் ஆகலனா நீங்கள் ஃபைனலாக பார்க்க வேண்டியது என்னன்னா, உங்களோட கன்வர்ஷன் ரேட் எவ்வளோ இருக்குங்கிறதா பார்க்கணும். இந்த கன்வர்ஷன் ரேட்டை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன 2 மெட்ரிக்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், மேக்ஸிமமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதையும் மீறி உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகலை, ஆர்டர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உங்கள் ப்ராடக்ட்டுக்கான ப்ரைசிங் இந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் வந்து என்னதான் அட்ராக்டிவான ஃபோட்டோ செட் பண்ணியிருக்கீங்க, இல்லை டைட்டில் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிஸ்கிரிப்ஷன் புல்லட் பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நினச்சாலும் இந்த இடத்துல ப்ரைசிங் தெரியலைன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. உங்கள் காம்படிட்டர் ப்ரைசிங்கை விட உங்களோட அதிகமாக இருந்தாலே இது போதும். கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறதை விட உங்கள் காம்படிட்டர் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ப்ரைசிங் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கட்டும். அதனால் எப்போதுமே காம்படிட்டிவான ப்ரைசிங்கை செட் பண்ணுங்கள். மேக்ஸிமமாக 10 to 20% வரையும் உங்கள் காம்படிட்டருக்கும் உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே போனுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்புறம் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, உங்களோட ப்ரைசிங் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக வேல்யூ ஆட் பண்ணணும். இப்போது உங்கள் காம்படிட்டர் எல்லாமே ஒரு சேம் ப்ராடக்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு ஆட் ஆன் மாதிரியோ இல்லைனா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கிராஸ் செல்லிங் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை உங்கள் காம்படிட்டரில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணால் கூட உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மெட்ரிக்ஸ் என்னன்னா, உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ. இந்த ரேட்டிங் ரிவ்யூ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த ரேட்டிங் ரிவ்யூ வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் இருக்குது இல்லை 4.9 ஸ்டார் இருக்குன்னா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு நிறையவே கன்வர்ஷன் நடக்கும். இப்போ உங்கள் ப்ராடக்ட்டோட ரேட்டிங் வந்து ஒரு 3.5க்கு கீழே போகுதோ அப்போ கண்டிப்பாக உங்களோட கன்வர்ஷன் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன தான் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலுமே அதோட கன்வர்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துருச்சுன்னா அது ரொம்பவே உங்களோட லிஸ்டிங்கை அஃபெக்ட் பண்ணும். யாரோ ஒரு கஸ்டமர் வந்து நிறைய ஒரு ப்ராப்பரான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, உங்கள் ப்ராடக்ட் சுத்தமாக சரியில்லைன்னு வச்சுட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே எடுக்கணும். நெகட்டிவ் ரிவ்யூவை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, நீங்கள் குவாலிட்டியான ப்ராடக்ட்டை செல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ரேட்டிங் ரிவ்யூலாம் இன்க்ரீஸ் ஆகும். இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுருவோம். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நிறையவே பாசிட்டிவ் ரேட்டிங் ரிவ்யூ நீங்கள் கொண்டுட்டு வாங்க. இதெல்லாம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் என்னன்னா, உங்கள் ப்ராடக்ட்டுக்கான A+ கண்டென்ட். நம்ம ப்ராடக்ட்டுக்கு காம்படிட்டிவ் ப்ரைசிங்கும் செட் பண்ணிட்டோம், ரேட்டிங் ரிவ்யூவும் நல்லா இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா A+ கண்டென்ட் ஆட் பண்ணுறது. நம்ம ப்ராடக்ட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளால அந்த மெயினாக இருக்கிற 9 இமேஜஸ்லையோ டைட்டிலையோ டிஸ்கிரிப்ஷன்லையோ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. இதையும் தாண்டி வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட்டை எப்படி விஷுவலாக யூஸ் பண்ணலாம், இதில் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணால் கஸ்டமர் ஹாப்பியாக இருப்பாங்க, இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாமே நம்மளோட A+ கண்டென்ட்டில் நம்மளால கிளியராக சொல்ல முடியும். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது 3 மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களோட சேல்ஸை கண்டிப்பாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட முடியும்.
முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கீ மெட்ரிக்ஸ்ல இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறதுல இருக்கட்டும், ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அது என்னங்கிறதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கீ மெட்ரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை டேட்டாவாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி எனக்கு கரெக்டாக அனலைஸ் பண்ணணும்னு தெரியல, இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்காக ஃபுல் வீடியோ நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க.